கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். மார்ச் 22 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் டிக்கெட் ஓப்பனிங் இதெல்லாம் நான் எப்போ என்ன ஏது அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சின்னசுவாமியில் எப்படி வந்துட்டு ஓப்பன் ஆகுது அண்ட் எப்போ ஓப்பன் ஆகுது, என்னென்ன ஆப்பில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. சேப்பாக்லையும் கேட்டிருந்தீங்க. அதை பற்றின டீடெயில் இன்னும் கம்ப்ளீட்டாக வரல. எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு வாரம் ஆகுங்க. பிகாஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1 மந்த் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ நான் என்னென்ன டீடெயில் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சேகரித்து உங்களுக்காக ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ மெயின் பிரச்சனையே என்ன அப்படின்னா, ஸோ சேப்பாக் கண்டிஷனில் ஆர்சிபி போய் விளையாடுறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ அவங்க கிட்ட ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிறது சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அதாவது சிஎஸ்கேல இருக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆர்சிபி 11ல் குறைஞ்சபட்சம் எவ்வளோ ஸ்பின்னர்ஸ் இருக்கணும், யார் யார் கம்பல்சரி விளையாடணும். ஸோ கரண் சர்மாவெல்லாம் இருக்காரு தான், பட் இருந்தாலும் அவர்லாம் கிரிக்கெட்டே விளையாடுறது இல்லையே, அவர்லாம் 11ல் எடுக்கணுமா இல்லை அவருக்கு பதிலாக யங்ஸ்டருக்கு போகணுமாங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் ஆன்சரை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சேப்பாக் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் 90% ஸ்பின் தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங்கை விட கம்பல்சரி வந்துட்டு மீடியம் ஃபாஸ்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஸ்லோவர் பால் வேரியேஷன் நிறைய போடுறவங்க அண்ட் கட்டர் போடுறவங்க இவங்க எல்லாமே யூஸ் ஆவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு பிராவோ மாதிரியான பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவர் ஸ்லோவர் பால் வச்சிருக்காரு. அவர் ஒன்று 140 150 கன்சிஸ்டண்டாக போடக்கூடிய ஆள் கிடையாது. அதுவும் பண்ணுவார். 140 வந்துட்டு ஆல்மோஸ்ட் டச்சும் பண்ணுவார். பட் இருந்தாலும் 120 இந்த மாதிரி ஸ்லோவர் பால் நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. காரணம் இது ஒரு ஸ்பின் ட்ராக். நீங்கள் ஸ்லோவர் பால் போடும்போது ஆடுறது பிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சில டைம் ரொம்ப லேட்டாகவும் ஒரு குயிக்காக வரது கஷ்டம். ஜட்டுவே பார்த்தோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சிருவாரு. அண்ட் ஃபாஸ்ட்டு அரௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 120 டச் பண்ணுவார். பட் இருந்தாலும் அவருக்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி தான் இந்த சேப்பாக் கண்டிஷன் ஒர்க் ஆகும். ஸோ மேக்ஸிமம் ஸ்லோவர் பால் யூஸ் பண்ணுறவங்க அண்ட் கட்டர் யூஸ் பண்ணுறவங்க சர்வே பண்ணலாம். நான் வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கேவோட 11ல் கூட நீங்கள் பத்திரானாவோட முஸ்டபிசர் வந்துட்டு ஃபிட்டாக இருந்தார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் கம்பல்சரி ஆட வைக்கலாம். பிகாஸ் அவர்கிட்ட அந்த கட்டர் பால் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அந்த ஒன்று தான் வந்துட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவார். அது வேற விஷயம். பட் இருந்தாலும் இந்த கண்டிஷன் சேப்பாக்கு அந்த கட்டர் பால் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பத்திரானாக்கு பதிலாக முஸ்டபிசரும் ஆடலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அண்ட் தல தோனி அவருடைய ஸ்கெட்ச் வேற மாதிரி இருக்கு. ஓகேவா? அவங்கள பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி மொயின் அலி சம ஃபார்மில் இருக்காரு. பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே தரமாக இருக்காரு. அப்படிங்கிறதுனால ஸோ டிவான் கான்வே, மொயின் அலி, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தீக்ஷனா, பத்திரானா இவங்க 4 பேர் தான். என்னதான் டேரியல் மிச்சல்லாம் இருந்தாலும் சேப்பாக்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஸ்பின்னர் வேணும். மேபி மொயின் அலி ஃபிட்டா இல்லை அப்படின்னு சொன்னால் மிச்சல் சாண்டர், அப்படி இல்லைன்னா ரச்சின் ரவீந்திரா அப்படிங்கிற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இம்பாக்ட் பிளேயரா செகண்ட் ஆஃப் பவுலிங்காக இருக்கிற பட்சத்தில் தீக்ஷனா வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி அவர் 11லேயே இருப்பாரு. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஓகே, சரி, ஓகே. அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஆர்சிபியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி கிட்ட மிகப்பெரிய பிரச்சனையை ஸ்பின் யூனிட் தான். அவங்க கிட்ட ஒரு காலத்தில் இருந்தது. சகல் மாதிரியான பவுலரை வச்சிருந்தாங்க, வேர்ல்ட் கிளாஸ் பவுலரை வச்சிருந்தாங்க. ஹசரங்கா நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. 11 கோடி கொடுத்து எடுப்பாங்களாமா. ஆனால் இந்த தடவை 1 கோடிக்கு கூட ட்ரை பண்ண மாட்டாங்களாமா. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தான் என்னன்னு சொல்லி புரியவே இல்லை. ஸோ அழகா அவரே வாங்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருந்திருக்குங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஹசரங்காவே மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. யார் யார் இருக்காங்க டோட்டல் ஸ்பின்னரே நீங்கள் பார்க்கும்போது நிறைய பேர் இருந்தாலும் ஸோ கிளென் மேக்ஸ்வெல் தெரிகிறாரு. அவரை வந்துட்டு ஸ்பின்னர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் விக்கெட் டேக்கிங் நிறையா பண்ணிட்டு இருக்காருங்கிறதுனால அவர் கம்பல்சரி பவுலிங் போடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அதை தொடர்ந்து வில் ஜாக்ஸ் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து 4 ஓவர் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 11ல் இருக்கணும். நான் வில் ஜாக்ஸுக்கு நான் மறுபடியும் வரேன். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா கரண் சர்மா இருக்காரு அண்ட் மயங்க் தகரை வந்துட்டு காசு கொடுத்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது போக ஹிமான்சு இருக்காரு. ஸோ இவங்களை வச்சு தான் உருட்டி ஆகணும். இதில் 3லேருந்து 4 பேர் அப்படிங்கிறது கம்பல்சரி இருந்தாகணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி யாருக்கு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 4 ஸ்பின்னர் வேணுங்க. 3 ஸ்பின்னர் தான் போட போகிறாங்க அப்படின்னா கூட யாராவது ஒருத்தர் அடி வாங்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பவுலருக்கு நான் கொடுக்கலாம். ஸோ கரண் சர்மாக்கு நான் போவேனா அப்படின்னு கேட்டால் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் கரியர் பெருசாக இல்லை. ஸோ விளாட்றது கிடையாது. மேட்ச் ஒதுங்கி தான் இருக்காரு. ஸோ அவர் டீம்லையும் இல்லை, இந்தியன் ஸ்குவாட்ல இல்லை. ஸோ ஐபிஎல்லே கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக நான் கரண் சர்மாக்கு போக மாட்டேன். ஆக்சுவலாக பேக்கப்பாக வச்சுக்கலாம், ஒரு இம்பாக்ட் பிளேயராக கூட வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் கரண் சர்மாவுடைய பர்ஃபார்மன்ஸ், அதாவது பயிற்சி ஆட்டம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இன்னும் 2 வாரம் கழிச்சு வரும், நான் அதோட அப்டேட் சொல்கிறேன். அதில் கரண் சர்மா நல்லா பண்ணால் மட்டுமே சேப்பாக்கு அவர் கூப்பிட்டு போவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் சேப்பாக்குடைய ஸ்குவாட்ல அவர் இருக்க மாட்டார். ஸோ அவருக்கு பதிலாக கண்டிப்பாக 99% மயங்க் தகர் இருப்பார். ஸோ அவரை ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ணது காரணமே அதுதான். பிகாஸ் வந்து அசரங்காக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டான ஒரு இந்தியன் பிளேயர் மாதிரி வச்சுக்கலாம். செம்மையாக ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங்கும் வர்றாரு, பவுலிங் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அவர்கிட்ட எல்லா விதமான வேரியேஷனும் இருக்குது. அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நான் அவரை சூஸ் பண்ணிடுவேன். மயங்க் தகர் 100% ஸ்குவாட்ல இருப்பார். ஸோ இதை தொடர்ந்து நான் கரண் சர்மா
சர்மாக்கு பதிலாக ஹிமான்சு அவரை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு பெருசாக மேட்சஸ் ஓவர் கொடுக்கலைன்னா கூட அந்த லெக் பிரேக் நல்லா பண்றாரு. ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருப்பாரு சேப்பாக்ல அப்படிங்கிறதுனால அதனால நான் கண்டிப்பா அவரை சூஸ் பண்ணி வைப்பேன். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதை தொடர்ந்து பில் ஜாக்ஸ். ஸோ இவரை பத்தி பேச எடுத்தாலே ஏகப்பட்ட பேர் கேமரூன் கிரீன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லியிருந்தாங்க, ப்ரோ 17 கோடி ப்ரோ கேமரூன் கிரீனோட பட்ஜெட், அவ்வளோ கோடி கொடுத்து வாங்கி பெஞ்சில் குறை வைப்பாங்களா, யோசிச்சு பாருங்க. ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் ஆடி தான் ஆடணும், அவ்வளோ கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. இங்க அமௌண்ட்டோ இல்ல கேமரூன் கிரீன் அப்படிங்கிற நேமோ அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஸ்குவாட்ல யார் ஃபிட் ஆகுறாங்களோ அவங்கள தான் எடுத்தாகணும். ஏன் போன வருஷம் சிஎஸ்கே எடுக்கலையா? பென் ஸ்டோக்ஸ் 16 கோடி கொடுத்து எடுத்திருந்தாங்க. ஆனா அவங்க எதனால எடுத்தாங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் பிளஸ் பேட்டிங் அப்படிங்கிற ரீசனால தான் எடுத்தாங்க. ஆனா ஒரு பவுலிங் போடல அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு பென் ஸ்டோக்ஸ் தேவையில்லை, உட்கார வச்சாங்க. முதல் 2 மேட்ச் 3 மேட்ச் தான் கொடுத்தாங்க, சீசன் ஃபுல்லா உட்கார வச்சாரு. சீசனோட கடைசி 2 மேட்ச் ஊருக்கே அவர் போயிட்டாரு. அந்த மாதிரி பந்தம் அப்படின்னா பெஞ்ச்ல மட்டுமே உட்கார வச்சிருந்தாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்குவாட்ல ஃபிட் பண்ணணும், கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு பிளேயர் எடுக்க முடியும். அண்ட் 4 ஃபாரினர்ஸ்ல கம்பல்சரி பத்ரநாத், தீக்ஷனா, டெவான் கன்வே, மொயின் அலி போன வருஷம் ஆடும்போது எப்படி பென் ஸ்டோக்ஸுக்கு இடம் கொடுக்க முடியும்? அப்படிலாம் கொடுக்க முடியாது, வெளியில ஒரு தம்பிங்கிற மாதிரி அவ்வளோ கோடி கொடுத்து வெளியில தான் குறை வச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் ஆர்சிபிக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் மேட்சோட கிரவுண்ட் கண்டிஷனை பாருங்க. ஸ்பின்னர் வேணும். ஆல்ரெடி இங்க வந்துட்டு ஸ்பின்னர்ஸுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அப்படி இருக்கும்போது நீங்க ஆல்ரெடி மேல மேக்ஸ்வெல் இருக்காரு, ஃபேப் டு பிளஸி இருக்காரு, அண்ட் அது போக ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பா எடுப்பீங்க. அது ஒரு ஃபெர்குசன் வச்சுக்கலாம், 3 பேர் இருக்காங்க. இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் உங்களுக்கு வேணும்? கேமரூன் கிரீன் பேட்டிங் ஆடுறா கூட எது ஃபாஸ்ட் பவுலிங் வச்சு என்ன பண்ண முடியும்? ஆல்ரெடி உங்ககிட்ட தான் சிராஜ், எஸ் தயால், ஆகாஷ் தீப், அது போக ஃபெர்குசன் சொல்லிட்டு 4 பவுலர் வச்சிருக்கீங்களே. அது போக 5வது ஆப்ஷன் எதுக்கு? நீங்க ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டு போயிடலாமே. அப்படிங்கும் போது நீங்க பில் ஜாக்ஸுக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா மேக்ஸ்வெல், பில் ஜாக்ஸ், மயங்க் தகர் அப்படிங்கிற 3 ஸ்பின்னரோட போவீங்க. இம்பாக்ட் பிளேயரா யாராவது ஒருத்தர் நல்லா பண்ணலைன்னா கூட ஹிமான்சு அவரை கொண்டு வரலாம், இல்ல கரண் சர்மாவை கொண்டு வரலாம். ஸோ இதுதான் ஆர்சிபி பிளான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அமௌண்ட்டுக்காகவோ கேமரூன் கிரீன்ங்கிற நேமுக்காகவோ 17 கோடிக்காகவோ எல்லாம் ஸோ கண்டிப்பா அவரெல்லாம் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எடுத்தாலும் வந்துட்டு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தான். ஆனா 5 ஃபாஸ்ட் பவுலரோட போடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்க மற்ற கிரவுண்டா இருக்கட்டும், சின்னசுவாமியா இருக்கட்டும், இல்ல வேற பக்கமா இருக்கட்டும், அந்த இடத்துல கேமரூன் கிரீன் ஆனா ஒரு நியாயம் இருக்கு. ஆனா சேப்பாக்க பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பின்னர் 4 ஃபாஸ்ட் பவுலரோட போனா போதும். ஆகாஷ் தீப்பும், எஸ் தயால், சிராஜ் 3 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கட்டும். அது போக பார்த்தோம் அப்படின்னா ஸோ உங்ககிட்ட ஃபெர்குசன்ங்கிற ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு. 4 ஃபாஸ்ட் பவுலர் இருக்கும்போது இன்னொரு மீடியம் பேசருக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல ஸ்பின்னர் விளாடுறதான் கரெக்டா இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வில் ஜாக்ஸ் இல்லைன்னா ஸ்பின்னருக்கு பிரச்சனை வந்துருங்க. மேக்ஸ்வெல் ஒருத்தர் தான் போடுவாரு, அவரே வேற பார்ட் டைம் பவுலர். ஒரு சில டைம் விக்கெட் எடுக்கலாம், ஒரு சில டைம் பயங்கரம் அடி வாம்பாரு. அதை தொடர்ந்து மயங்க் தகர் மேல ஒருத்தர் மேல பிரஷர் விழுகும். ஹிமான்சு ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதனால கூட ஒரு வில் ஜாக்ஸ் அப்படிங்கிற ஆள் இருந்தாரு அப்படிங்கிற பட்சத்துல 2 ஓவர் அவர்கிட்ட தரலாம். ஸோ இதுதான் வந்துட்டு செம்மையான ஒரு பவுலிங் ஆப்ஷனா இருக்குங்கிறதுலாம் மாற்றம் கிடையாது. ஸோ நீங்க ஓவராலா என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஆர்சிபி ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க மற்ற மேட்ச் எல்லாம் விட்டுருங்க, முதல் மேட்சுக்கு வில் ஜாக்ஸை சூஸ் பண்ணுவீங்களா, அப்படி இல்லை கேமரூன் கிரீனை சூஸ் பண்ணுவீங்களா? ரீசன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதுதான் கைஸ் நான் ஆர்சிபியோட ஸ்பின்னர். இதுதான் மொத்த யூனிட்டுமே. நான் ஸ்பின் டாபிக் இதோட முடிச்சுக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இந்த ஒரு வீடியோ சேப்பாக்ல எந்த மாதிரியான ஸ்பின் ஆப்ஷனோட போகலாம், யார் இருக்கா, யார் யார் அவைலபிள்னு சொல்லிட்டு. ஸோ இது போக 2-3 பேர் இருக்காங்க, பேட்டிங் ஆடிட்டே பவுலிங் போடுறவங்களும் இருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க எல்லாருமே கொஞ்சம் பெஸ்ட் அப்படிங்கிறதுனால ஸோ இவங்களை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட் சேனலோட நினைச்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.